அவங்ககிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும் அன்பு. இனிமேல் இவன் கூட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கூடாது. அன்பு, அவன் அக்கௌண்ட்லேருந்து எல்லா அமௌண்ட்டையும் வித்ட்ரால் பண்ணியிருக்கான். நம்மக்கிட்ட இருக்கிறதுல பவர்ஃபுல்லான வெப்பன் இந்த கம்ப்யூட்டர் தான். நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே கடவுள் மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி அவன் கால் அடிபட்டு மெடிக்கல் லீவில் போல. போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அப்படின்னா துப்பாக்கி சத்தம் கேட்டவுடனே 5 வயசு குழந்தை பெரம்பை பார்த்து பயந்தா மாதிரி பயந்தான்ல, அதுதான் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். புரிஞ்சுதா? அவளோட பலவீனம் தான் நம்மளோட பலம். என்ன தெருவா நாய் மாதிரி அலைஞ்சு மூச்சு வாங்குதா? நான் சொன்ன ரெண்டையும் சத்தியமங்கலம் ரோட்ல இருக்கிற பழைய கேபிள் ஃபேக்டரிக்கு சரியா 4 மணிக்கு கொண்டு வந்துரு. போலீஸ் கிட்ட போக வேணான்னு உன்கிட்டயே சொல்ல முடியாதுல்ல. கத்தி காணாம போன ஒரு பொண்ணோட அப்பா வந்திருக்காரு. பொண்ணை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு 1 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கிட்டாரு. சார், என் பொண்ணை பற்றி எதுவும் தகவல் கிடைச்சதா சார்? உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ தான் இருக்கா சார்? உங்கள் பொண்ணு திரும்ப கிடைக்காம எதுக்கு சார் கேஸை வாபஸ் வாங்கினீங்க? சார், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னால் கொடுக்க முடிஞ்ச ஒரு தொகையை கொடுன்னு சொன்னாங்க. மீறி போலீஸுக்கு போனால் என் பொண்ணை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் பணத்தை கொடுத்த உடனே சாதாரணமாக கிட்னாப்பர்ஸ் 2 கட்டத்தில் மாட்டுவாங்க. ஒன்று பணம் வாங்க வரும்போது, இன்னொன்று கிட்னாப் பண்ணவங்களை ஒப்படைக்கும் போது. அதனால் உன் பொண்ணை உடனே அனுப்ப முடியாது, 2 நாள் கழிச்சு அனுப்புறோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். நான் உங்கள் காலில் வேணா விழுறேன் சார். ஐயோ சார், நீ கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எங்கடா ரேணுகா? பொறுமையாரு, சம்பத்தோட கட்ட முதல்ல அவுத்து விடு. சம்பத், அந்த பேக் எடுத்துட்டு நீ மட்டும் வா. இப்ப என் தலையை பார்த்து சுட எத்தனை துப்பாக்கி ரெடியா வச்சிருக்க? ரேணுகா இங்கிருந்து சேஃபா கூட்டிட்டு போறதுக்காக மட்டும் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டல,
எங்கடா ரேணுகா? யூஸ்வலாக எங்கள் கேங்கில் ஒரு கிட்னாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் இறங்குவோம். ஒரே ஒரு போலீஸ்காரன் அந்த தெருவில் இருந்தால் கூட ஆளை மாற்றிடுவோம். அப்படி இருக்கப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபை தூக்குறோன்னா அதுக்கு காரணம் என்ன? பணம். எல்லாம் உங்ககிட்ட தப்பிக்க முடியாம மாட்டிக்கிட்டானே இந்த பாடா. அவனே எதுக்கு சுட்டான்? ரேணுகா எங்கடா? இந்த இடத்த மறந்துட்டியா? இதுதான்டா நீ எங்களோட முதல்ல மோதின இடம். முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட. இங்க தானடா என் தம்பியை நான் இழந்தேன். உன்னால தானடா அவன் செத்தான். எப்படி என் தம்பியை என்னால காப்பாற்ற முடியலையோ ஒன்னாலையும் உன் பொண்டாட்டிய காப்பாற்ற முடியாதுடா. என்ன புரியலையா? உன் ஆசை பொண்டாட்டிய உயிரோட புதைச்சிட்டோடா. முட்டிஞ்சா அவனை தோண்டி எடுத்துக்கும். இந்த இடம் உனக்கு ஒரு டெட் எண்ட். இதுக்கப்புறம் ஃபாலோ பண்றதுக்கு உனக்கு எந்த தடயமும் கிடையாது. என் வேலையை முடிஞ்சிருச்சு. குட் பை கார்த்திக். என் வேலையை முடிஞ்சிருச்சு. குட் பை கார்த்திக். அப்புறம் இன்னொரு விஷயம், மிஸ்டர் மகேந்திரன், ஐம் சாரி, உங்க பொண்ணு செத்துட்டா. ஏன்டா அவசரப்பட்டு சுட்ட? சத்தியமா சொல்லுடா. என் ரைபிள் வேணா செக் பண்ணி பாத்துக்க. அப்ப யார் அவன் சொல்லுங்கறா? அப்ப நீ சுட்டியா? டேய் இது பிஸ்டல்டா. அவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி சொல்ல முடியும்? நீங்க யாரும் சுடல. இது எல்லாமே செட்டப். பிளான் அவங்களது. சுட்டதும் அவங்க தான். நம்மளை பிளாக்மெயில் பண்ணி இங்க வர வச்ச மாதிரியே அவங்க கடத்தன பொண்ணோட அப்பாவே மிரட்டி இங்க வர வச்சிருக்காங்க. கார்த்தி, இங்க ஒரு லேப்டாப் இருக்கு பாரு. சார் உயிரோட புதைச்ச மாதிரி இருக்கு சார். எப்படி சார் கொஞ்சம் கூட ஈவ இருக்குமே இல்லாம இப்படி பண்றானுங்க? அன்னைக்கு என்னடா ஆச்சு? அன்னைக்கு ஒண்ணு இல்லையா? என்னடா ஆச்சு சொல்லுண்ணா. ரேணு இடத்துல ஒரு கேமரா இருக்கு. அது எப்படி இந்த லேப்டாப்ல தெரியுது? அவங்கள கடத்தி வச்சிருக்க இடத்துல ஒரு வெப்கேம் வச்சிருக்காங்க. அதுலேருந்து இன்டர்நெட் மூலமாக நமக்கு இங்கே லைவாக டெலிகாஸ்ட் ஆகுது. இப்போ அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சைனா, அடுத்து ஸ்பெயின், இப்போது ஜப்பான். உலகத்தில் வேறு வேறு சர்வர்ஸ்லேருந்து நமக்கு பவுன்ஸ் ஆகுது. சார் நம்ம கிட்ட இருக்க எல்லா சோர்ஸை வச்சு தேடணும்னா அந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க முடியுமா சார்? நெட்டில் ஒருத்தனை தேடுறதுங்கிறது கடலில் குண்டூசி போட்டு தேடுற மாதிரி. இப்பெல்லாம் திருத்தனம் பண்றவன்லாம் இன்டர்நெட் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒரு பெட்டியில போட்டு புதைச்சிட்டா எவ்வளவு நேரம் மூச்சு விட முடியும்? ஃபர்ஸ்ட் அந்த பெட்டியோட சைஸ் அளவு எடுக்கணுமாப்ல. டே ராஜேஷ்,
அது என்னடா ஃபார்முலா? அது வந்து சைஸ் ஈக்குவல் டு லெங்த் இன்ட்டு ரேடியஸ் இன்ட்டு டேய் எத்தனை இன்ச்சுடா? ரேடியஸ் எல்லாம் சர்க்கிளுக்கு தாண்டா வரும். இதுக்கு கொஞ்சம் பேசாம இருங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு உயிர் வாழணும்னா ஆக்சிஜன் வேணும். இப்போ இந்த பாக்ஸ் ஒரு காஃபின் சைஸ்னு வச்சுக்கலாம். 6 அடி லென்த்து இன்டூ 3 அடி வித்து இன்டூ 2 அடி ஹைட்டு 39 கியூபிக் ஃபீட் காத்திருக்கு. ஒருத்தரோட ஹைட்டு வெயிட்டை வச்சு தான் அவங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இன்னும் ஒரு 6 மணி நேரம் 45 நிமிஷம் தான் மூச்சு விட முடியும். காண்டா, பதட்டப்படாத. நீ விடுற ஒவ்வொரு மூச்சு காத்தும் பொக்கிஷ மாதிரி. உன்னை ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். அதுல இருக்கிற காத்து கொஞ்சம் கொஞ்சமா கார்பன் டை ஆக்சைடா மாறி நீ மூச்சு திணறி செத்து போயிடுவ. அழாத. அழுது மூச்சு காத்த வேஸ்ட் பண்ணிடாத. நல்ல பொறுமையா நிதானமா மூச்சு விடு. இல்ல அல்பாயுஸ்ல போயிடுவ. இப்படி பொறுமையா மூச்சு விட்டா 6 மணி நேரம் உயிரோட இருக்கலாம். இது வரைக்கும் ஷாலினின்னு ஒருத்தி பிரெத் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணி 6 மணி நேரம் 55 நிமிஷம் தாக்கு பிடிச்சா. ஆனா கீதான்னு ஒருத்தி ரொம்ப கோவக்காரி. உன்ன மாதிரி கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி 4 மணி நேரத்துல என்ன இந்த ஒரு வித்தியாசம். மிச்ச பேர்லாம் ஒளிச்சு வைக்கிறதுக்காக புதைச்சு வச்சிருக்கேன். ஆனா உன்னை உன் புருஷனை பழி வாங்கிறதுக்காக புதைச்சு வச்சிருக்கேன். அழகான மூச்சு திணற இந்த மூஞ்சிய உன் புருஷன் இப்ப வெப் கேம்ல பார்த்துட்டு இருப்பான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அங்கதான் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. என்ன சவுண்டு கேட்கல? டெஃபண்டம் ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சர் வர சொல்லு. மேம் என்ன சொல்ற? அங்கதான் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. என்னை இப்படி புதைச்சிருக்கிறத நீ கார்த்திக் கிட்ட சொல்லி இருக்க கூடாது. என் புருஷன் ஒரு போலீஸ்காரன். என்னோட கடைசி மூச்சு போகிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி உன்னை கொண்டு போட்டுருவான். அண்ணா, அண்ணி வந்ததுலேருந்து நம்ம அம்மா அதை குறைய ஃபீல் பண்ணதே இல்லை. அண்ணியை எப்படியாச்சும் காப்பாத்துனா. யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. நைட்டு 8:30 மணிக்குள்ளே கண்டுபிடிச்சே ஆகணும். மணி வெயிட். இப்போ அண்ணியை தேடுறதை விட்டு எதுக்கு அருள் கேஸ் நோண்டிட்டு இருக்க? இந்த கேங்கோட நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ரேணுகாவை கடத்தின பிறந்த இல்லை, நம்ம அருள் இறந்த அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அன்னைக்கு அந்த கேங்கில் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சது ஒரே ஒருத்தன் தான். அந்த கேங்கோட மாஸ்டர் மைண்ட். அவன் தம்பி சாங்கிறத கண்ணு முன்னாடி பார்த்துருக்கான். பார்த்துட்டு தப்பிச்சு ஓடுறப்போ இன்னைக்கு இருக்கிற சூதானம் கண்டிப்பாக அன்னைக்கு இருந்திருக்காதுல்ல. இவனோட நம்மளை கனெக்ட் பண்ற ஒரே க்ளூ இந்த வாட்ச். இதை எடுத்துட்டு போய் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி எப்படியும் ரிசல்ட் வரதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆயிடும். டே, லேபுக்கெல்லாம் எவனும் போக கிடையாது. இதான் க்ளூ. இது ஓப்பன் பண்ற ஒரே கீ நம்ம சுப்பிரமணி. இப்போ இருந்து உன்னோட கவனம் ஃபுல்லாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்கணும். இந்த ஸ்மெல். Here. Search. 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 Find it. Find it. Come, catch. Bora.